சொல்லியிருக்கேன். பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறையாக எனக்கு தெரியும். எங்கள் தாத்தாவுடைய பேரும் ஆசீர்வாதம் அளவுக்கு ஒரு 200 வருட கால கிறிஸ்தவ பாரம்பரிய வாழ்க்கை என்னுடைய இஸ்லாத்தினுடைய அழைப்பின்பால் விரிசல் இருக்கு. இந்த குடும்பம் என்ன வரல. இந்த மனைவி 2 பிள்ளைகள் வந்து 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண். இன்றைக்கு என் குடும்பம் 3 பேருமே வரல, 4 பேருமே. அவருக்கு ஏதோ அப்பா யாரோ அவரோட மெஸ்மரிசம் பண்ணிட்டாங்க, யாரோ ஒரு மூளை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அளவுக்கு இருக்கிறாங்க. நான் உண்மையிலே ஆராய்ச்சி செய்து நான் கிறிஸ்தவனாக இருக்கும்போதே நான் வந்து இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம்னால அப்போவே எங்கள் வீட்டுக்கு எனக்கும் பிரச்சனை வரும். ஃபாதருங்களுக்கு வீட்டுக்கு ரெவரண்ட்டுங்க யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை வரும். நான் இப்போ ஒரு ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கேன், இறைவன் வந்து மனிதனாய் பிறந்து மனித குலத்துக்காக மரித்தார்னு பைபிள்லேயே நீங்கள் காட்டினீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களால காட்ட முடியல அந்த வார்த்தை. இறைவன் வந்து மனிதனாக பிறந்து மனித குலத்துக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார் அப்படின்ற ஒரு கான்செப்டை பைபிள்லேயே எனக்கு காட்டினீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை வந்து சிஸ்டர் பார்த்து ஜாகிரதையாக பார்த்தீங்க, அவருடைய பாதை வேறு மாதிரி போயிட்டு இருக்குது, பதில் சொல்லலை, ஜாகிரதையாக பார்த்துங்க, எங்கேயோ கொண்டு விட்டுற பொது கொள்வது அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரி எங்கேயோ கொண்டு விட்டுருச்சு. நீங்கள் குடும்பம் பூரா ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நான் மட்டும் பிரிஞ்சு வந்துட்டேன். ஆமாம், இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து இந்த ஊழியக்காரங்க ஊழியம் பண்ணுவாங்க. பிளஸிங் டிவியெல்லாம் இருக்குது, ஏஞ்சல் டிவிங்கெல்லாம் டிவியில் வரும். அதில் வந்து நிறைய பாஸ்டர்ஸுங்க பேசுவாங்க, செய்வாங்க. அப்போது ஏதோ ஒரு கேட்டு இருந்திருக்கேன் காலம் வந்து. ஆனால் அல்லாவை ஏற்றுக்கொண்ட பிறகு அது அப்படியே மண்டையில் அப்படியே அம்பு பாயிற மாதிரி இருக்குது, இது அப்படியே குத்துற மாதிரி இருக்கு. அப்போது அந்த விஷயங்கள்லாம் கேட்க முடியல. அதனால் அந்த மாதிரி டிவியில் வரும்போது வெளியே வந்து போயிடுது. ஸோ இதுக்கு தான் என்ன காரணம்னா, இது மகபத், அது இறைவன் மீது கொண்ட ஒரு பாசம். எப்படின்னா சின்ன வயதுலேருந்தே என்னை டச் பண்ணி அவர் கொண்டு வந்து இஸ்லாத்தில் கொண்டு வந்து நுழைச்ச விதம் வந்து எனக்கு தெரியும், நல்லா அறிவான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த பாசம் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைபிளில் படித்திருப்பதை போல கர்த்தர் யாபேசின் எல்லையை பெரிதாக்க மாற்றினார் என்ற ஒரு வசனம் இருக்கிறது. அதுபோல இந்த அல் ஜன்னாவுடைய ட்ரஸ்டினுடைய எல்லையை இறைவன் அல்லாஹ் பெரிதாக்கி கொண்டிருப்பதற்காய் அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த அல் ஜன்னாவுடைய டெஸ்டிமோனிகள், அதாவது சாட்சிகளை பார்க்கும்போது பைபிளிலே கர்த்தர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. அதுபோல இன்றைக்கு நீங்கள் கொடுக்கின்ற சாட்சிகள் தான் உண்மையான சாட்சிகள். நான் கிறிஸ்தவனாய் இருந்தபோது கிறிஸ்தவ தேவாலயத்திலே சாட்சிகளை கேட்டிருக்கின்றேன். அந்த சாட்சிகள் எல்லாம் எனக்கு இடுபொலி இருந்தது, அது நன்றாகிவிட்டது, ஆகவே நான் கிறிஸ்தவனாக மாறிவினேன். எனக்கு வேலை கிடைக்காமல் இருந்தது, வேலை கிடைத்தது, ஆகவே நான் கிறிஸ்தவனாக மாறினேன். என் மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது, ஆலயத்திற்கு வந்தேன், பாஸ்டர் ஜெபம் செய்தார், ஆகையால் திருமணமாகிவிட்டது, ஆகவே நான் கிறிஸ்தவனாக மாறினேன் என்ற சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போது நான் காண்கின்ற இந்த சாட்சிகள் உயிருள்ள சாட்சிகளாய் இருக்கிறது. இறைவனை அறிந்து இஸ்லாம் மார்க்கத்தை அறிந்து ஒவ்வொருவரும் வந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் மெச்சிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சாட்சிகள் தான் யெகோவாவின் சாட்சிகள். யெகோவாவின் சாட்சி இஸ்லாம் தான். யெகோவாவின் சாட்சி கிறிஸ்தவம் இல்லை, யெகோவாவின் சாட்சி இஸ்லாம். அதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. இந்த சாட்சிகள் உயிருள்ள சாட்சிகள். யாரும் தனக்கு வேலை கிடைத்தது என்றோ, தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியாகிவிட்டது என்றோ, தன்னுடைய சகோதரிக்கு திருமணமாகிவிட்டது என்றோ இஸ்லாத்தை நோக்கி வரவில்லை. இஸ்லாத்தை யாரோ சிலர் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அது உண்மைதானா என்று ஆராய்ந்து அறிந்து தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அந்த ஏக இறைவனின் கிருபையாய் இருக்கிறது. நான் இந்த புத்தகத்திலே ஆசிரியர் உரையில் என்ற உரையில் முன்பக்கத்திலே நான் எழுதியிருப்பேன். அப்போது நான் எழுதியிருப்பேன், தோல் மீது தாங்கிடும் உறவுகளில் தோல்வியை கண்டேன், தோல் மீது தாங்கிடும் உறவுகளில் தோல்வியை கண்டேன்,
ஆனாலும் காணுதற்கரிய என்னை தோள் மீது சுமந்திரம் ஒரு உறவை காண்கிறேன். அக்னி என்னை பட்சிக்க வந்தும் வானத்தில் மழையாக பொழிகிறது. காட்டாற்று வெள்ளம் என்னை அடித்து செல்ல போதும் ஒரு மரக்கிளை என்னை காப்பாற்றுகிறது. இதை நான் கவிதையாக எழுத வேண்டும், பிறர் ரசிக்க வேண்டும், இதை நன்றாக இருக்கிறது என்றும் பிறர் சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்ல. உண்மையிலேயே என் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்தவைகளை நான் உண்மையாகவே அந்த புத்தகத்தில் நான் ஆசிரியர் உரையிலே எழுதியிருக்கிறேன். அன்பானவர்களே, இதற்கு காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே ஒரு விஷயம்தான். இறைவன் அல்லாஹ், இறைவனை அல்லாஹ் தேவனை தவிர இறைவன் இல்லை. அப்போது உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் கிறிஸ்தவத்தில் இருக்கும் போது அதில் நான் மிகவும் ஆணித்தரமாகவும் மிகவும் உறுதியாகவும் இருந்தேன். அப்போது இயேசு கடவுள் என்று சொன்னாலும் சரி, மூவரில் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரில் இறைவனும் ஒருவன் என்று சொன்னாலும் சரி, இயேசுதான் மனிதனாக பிறந்து கடவுள் மானிடனாய் பிறந்தார் என்று எந்த விதமான கோட்பாடையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நான் உறுதியாக இருந்தேன், அது லா இலாஹ இல்லல்லாஹ். தேவன் சொல்கிறார், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் ஒருவனே இறைவன், நான் ஒருவனே தேவன். அந்த விஷயத்தில் தான் நான் உண்மையாக இருந்தேன். ஆமா, குர்ஆன் சொல்லுகிறது, ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அவன் அதில் உறுதியாக இருந்தால் அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையெல்லாம் இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ். ஆக கிறிஸ்தவத்திலே நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னேன். பிறகு இயேசு கிறிஸ்துவை ஒரு தூதராக ஏற்றுக்கொண்டேன். இப்போது இஸ்லாமியர்கள் நாம் சொல்லுகின்ற அந்த கலிமாவை போல லா இலாஹ இல்லல்லாஹ், முகமது ரசூலுல்லாஹை போல லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையிலே நான் வாழ்ந்தது நாட்கள் உண்டு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இதுதான் அவர் அப்பவே கலிமா சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவர் சொல்லிக் கொடுத்தார். அவ்வளவுதான். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இயேசுவை தெரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர அவரை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. நாம் இஸ்லாத்தை தழுவி கொண்டதன் காரணம், நாம் இப்போது கூட நிறைய பேர் நம்ம ரசூலுல்லாஹை பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்துக்கள் கூட ஆமா மிகவும் நல்லவர், ஒரு 3வது மனிதனை கூப்பிட்டு என்னுடைய முகமது நபியை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று அவரிடம் சொன்னால் அவர் மிகவும் நல்லவர், அவருக்கு உதவக்கூடியவர், அவர் இறைவனத்தில் பற்று கொண்டவர், அவர் சமுதாய நலப்பணிகளை செய்வதில் வல்லவர், ஆமா சமுதாய சீர்கேடில், இப்படிதான் அவரால் சொல்ல தெரியும். மற்றவர்களை கூப்பிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உங்களால் பேசுங்கள் என்று சொன்னால் இதைதான் அவர்களால் பேச முடியும். ஆனால் அவருடைய இறையியல் வாழ்க்கையை பற்றி அவர்களால் கூற முடியுமா என்றால் கூற முடியாது. ஏனென்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் அறியவில்லை. ஆகவே அறிதல் அவசியம், தெரிந்து கொள்வதை விட ஒரு மற்ற அறிந்து கொள்ளுதல் அவசியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நான் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்தேன். அப்ப அவர் சொல்கிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இப்ப கிறிஸ்தவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அனுப்பினார் சொன்னா அங்க இருந்து பரலோகத்திலிருந்து வந்தார். ஆமா, நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்வார். பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன்னா பரலோக ராஜ்யத்திலிருந்து வந்தாரே, இவர் ஒரு கடவுளே அப்படின்னு தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி இல்ல, ஒரு சிஎம் செக்ரட்டரி வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் சிஎம் கிட்ட இருந்து வரேன்னா சிஎம் வீட்டுல இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்ல. சிஎம் வீட்டுல இருந்து அவர் வருவாரு, சிஎம் கிட்ட இருந்து வர்றார். சிஎம் உடைய பணியில் இருக்கிறதுனால அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆகவே இயேசு கிறிஸ்து இறைவனுடைய பணியை செய்ததுனால நான் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், என்னை அனுப்பினார் அப்படி என்ற வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நான் தூதராக நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஆகையால் நான் அசைக்கப்படாமல் இருந்தேன். எனக்கு மிகப்பெரிய சோதனைகள், கவலை, கண்ணீர், கஷ்டங்கள், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நான் அசைக்கப்படாமல் இருந்தேன். நான் நிமிர்ந்து நின்று நிற்கக்கூடியவனாக இருந்தேன். இதற்கு காரணம் நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நான் கிறிஸ்தவத்தில் இருந்தபோதே உறுதிமொழி எடுத்த காரணத்தினால். நாட்கள் சென்றபோதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவை தூதராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே, இது சரியானதா என்று என்னுடைய ஆராய்ச்சியில் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தை நாம் கடந்துவிட்டோம். இயேசு கிறிஸ்துவை நாம் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தை நாம் கடந்து விட்டோம். நமக்கு இப்போது தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஏனென்றால் இயேசு எந்த ஒரு காரியத்தையும் முற்றுப்புள்ளி வைத்து விடவில்லை. இயேசு என்ன சொல்கிறார்? ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்கி
அதன் கனிகளை வாங்கி வர தன் வேலைக்காரர்களை அனுப்பினார். கடைசியில் குமாரனை அனுப்புகிறார். குமாரனையும் கொன்று விடுகிறார்கள். அப்படி அதோடு முடித்து விட்டிருந்தால் பரவாயில்லை. இப்படி இருக்க அந்த திராட்சை தோட்டத்தின் எஜமான் என்ன செய்வான் என்று சீஷர்களை கேட்கும் போது அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து கனிகளை தருகின்ற வேறே ஜனத்துக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அதே போல அவர் சொல்வார், நான் போவேனாகில் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்றால் என்ன சகல சத்தியத்திற்குள்ளும்? இதுவரை அனுப்பப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் என்னென்ன? தௌராத், இஞ்சில், சபூர், குரான். ஆக இந்த 3 சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் எதையும் விட்டுற மாட்டாரு. இப்ப வரப்போகிற தூதர் வெறும் குரானை மட்டும் வைத்து வெறும் இப்ப இஸ்லாம் மார்க்கத்தை இப்போது உண்டானது என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். அவர் சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். தௌராத்திற்குள்ளும் வழி நடத்துவார், இஞ்சிலுக்குள்ளும் வழி நடத்துவார், சபூரையை பற்றி சொல்லுவார், எல்லாவற்றையும் சொல்லுவார். அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய வேதம் இந்த குரான் மாத்திரம்தான். ஆகவே இயேசு தனக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஒருத்தர் வரப்போறாரு, அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆகவே இயேசுவோடு அந்த காரியங்கள் முடிந்திருந்தால், இயேசு தன்னோடு தன்னுடைய வேலைகளை முடித்திருந்தால், நிச்சயமாக நானும் லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லா என்ற நம்பிக்கையிலே இருந்திருப்பேன். இயேசு தனக்கு பின்னால் ஒரு செய்தி வருகிறது, தனக்கு பின்னால் இந்த மார்க்கம் வேறொரு சமுதாயத்திற்கு மாற்றப்படவிருக்கிறது, தனக்கு பின்னால் ஒரு வேதம் வர இருக்கிறது என்று சொல்ல அப்படி என்றால் அந்த வேதம் எது, அந்த மார்க்கம் எது, அந்த தூதர் யார் என்ற ஆராய்ச்சியில் இறங்கின போது அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்பதை தெரிந்து கொண்டேன். அவர் அனுப்பிய வேதம் குர்ஆன் என்பதை அறிந்து கொண்டேன். இப்போதும் நான் அதிலே என்னை அர்ப்பணித்து வாழ்கிறேன். இன்றைக்கும் அன்பானவர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஒருவர் சொல்லி நாம் இன்றைய விஷயத்திலே முகமது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சொல்லி நாம் வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கண்டிப்பாக அல்லாஹ் நமது வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டான் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். துன்பங்களிலும் அல்லாஹ் கூறுகிறான், நன்மையோ தீமையோ செய்ய முடியாதவற்றிடுமா நான் பிரார்த்திக்கிறேன் என்று கூறுவே நபியே நீ கூறும். எல்லா துன்பங்களிலும் எல்லா விதமான இடர்பாடுகளிலும் எங்களை காப்பாற்றுகிறவன் அல்லாஹ்தான் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். ஆகவே நம்மை அல்லாஹ்வை தவிர வேறொரு இல்லை, முகமது நபி அவர்கள் நமக்கு தூதராக இருக்கிறார் என்ற ஒரு கலிமாவை வாழ்க்கையிலே சொல்லுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய எதிர்காலம் போர்க்காலமாக மாறும். இதோ சொல்கிறார், இரும்பு தாழ்பார்களை உடைத்து வெண்கல கதவுகளை முறித்து உனக்கு பொக்கிஷங்களை அள்ளி தருவேன் என்று பைபிள் கூறுகிறது. இதனுடைய இரும்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவுகளையும் முறிக்கக்கூடிய ஒரே சாவி லா இலாஹா இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் என்று கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.